சாவித்திரி ஆதிகாண்டம் பக்கம் 25. திட்பமில்லா திரையின் மறைவினில் அஸ்வபதி எனும் மட்கலத்தின் பின் திவ்ய சாநித்தியமாம் சக்தி அருஞ்செயலாற்றத் துவங்கியதாமே. அந்த சக்தியும் மாபெரும் சுமையினை சுமந்திட வேண்டி அவன்றன் மண்ணாம் இயல்பினை அடித்து துவைத்து அரைகுறை வலிவுடன் விளங்கிய சிற்சில பகுதி அனைத்தையும் முழுதுமாக சீர்பெற செதுக்கி செதுக்கி பின்னர் முடிவில் அவன்றன் ஆன்மா தன்னை இறைவனின் சிலையாய் சமைத்ததாமே. அற்புதம் பொதிந்த இந்த உலகமாம் மாபெரும் தொழிலகமதனில் மிகவும் கடினமாகிய உன்னத திட்டம் வகுத்து ஆன்மாவெனும் மாயச் சரக்கினை கொண்டே படைப்புகள் புனைந்திடும் தெய்வீக சிற்பியாம் அந்த பரமன் அஸ்வபதியாம் கருவியின் ஒவ்வொரு உறுப்பும் உன்முக பரிணாமத்தினில் நன்றே இசைந்து பொருந்திடுமாறு வடிவமைத்தே சிருஷ்டித்தனாம். அதன்பின் அங்கே திடுமென வந்தது அந்த அறிவினிக்கெட்டா அற்புதம். பரமனின் மாசறு பேராற்றலது முகத்திரை பூண்டு வாழ்வின் அந்தரங்க கருவிரை தன்னில் முயன்று உழைத்து தானும் இதுவரை கனவு கண்ட பெருமை பொதிந்த இனிவரும் பொருட்களுக்கெல்லாம் வரி வடிவினிலே உருவம் கொடுக்க வல்லதானது. படிப்படியாக சமைந்த உலகுகளின் கட்டுக்கோப்பின் தனிப்பெரும் மகுடம் மண்ணும் விண்ணும் மணந்த மர்மம் அதுவே மறிக்கும் மானிட ஆட்சியில் தெய்வீக அமரப் பண்பினை இணைத்தது. காலத்தின் திவ்ய அதிதியாய் ஆங்கே ஞாலத்தில் வந்து உதித்தனன் எல்லை கடந்து காணும் மகரிஷி ஒருவன். மகரிஷி அஸ்வபதியை இது குறிக்கும். மனத்தின் வரம்பில் அடங்கிய மண்டலம் இனி அவனுக்கில்லை. அதனை மீறினன். இரவும் பகலும் ஆகிய யாழியாய் தோன்றிய அனைத்தையும் மறைக்கும் மாட வளைவினில் பிளவொன்று வெடித்தது. பின்னர் அவனின் தன்னுணர்வெல்லாம் உருண்டோடி மறைந்தது. அவனின் சிறிய வியக்தியின் அடையாளம் விழுந்துபட்டது. அந்த அகந்தையாம் தீவும் தன்னுடைய கண்டத்தோடு இரண்டர இணைந்தது. வரம்பினைக் கடங்கிய இறுகிய வடிவுகள் கொண்ட இந்த உலகினை கடந்தனன் அவனும். வாழ்வின் தடைகள் யாவும் வாழ்வின் வேலிகள் யாவும் அகண்ட அஞ்ஞாத வெளியினை நோக்கி பட்டென உடைந்தன. பண்டைய கொள்கை சார்ந்த ஒப்பந்தம் அனைத்தும் வழக்கொழிந்து போனது. அடிமைத்தனத்தின் கொடிய விதிகளும் பொருளிழந்து அழிந்து போகவும் இயற்கையின் அறியாமையோடு ஆன்மா செய்து கொண்ட உடன்படிக்கையுமே செல்லாதொழிந்து போனது. இன்று பழமையின் கலங்கிய குறுகிய உள்ளத் தடைகள் அனைத்தும் பட்டென தெரித்தன. அறிவின் பளபளக்கும் கடின மூடியும் இன்று பயனில்லாது உடைந்து போனது. தடுக்கும் பிரிவுகள் ஏதுமின்றி சத்தியமானது வானில் விரிந்தது. அஸ்வபதியாம் அவன்றன் தெய்வீக கண்ணும் உள்ளது கண்டது, கண்டதும் அறிந்தது, அனைத்தையும் உள்ளவாறே. எல்லையுள் முடங்கிய மனமது இன்று எல்லை கடந்த ஒளியாய் மிளர்ந்தது. முடிவினை விதியாய் கொண்ட ஜீவனும் முடிவிலா அனந்தத்தினோடு கலந்தது. அவனுடைய நடையோ பருந்தின் பரப்பே போன்று சிறகடித்து பறக்கலானது.